பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் 3 பொம்மைகள். ஆனால் அவற்றின் விலை மட்டும் லட்சக்கணக்கில் வேறுபடுகிறது. ஏன்னு தெரியுமா? ஒரு வெற்றியாளனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த 3 பொம்மைகளின் ரகசியம் சொல்ல போகிறது. விஜயநகர பேரரசு ஒரு மாலை பொழுதுல அமைதியா இருந்தது. திடீர்னு அரசவைக்கு வெளியே முரசு கொட்டும் சத்தம். கலிங்க தேசத்து மகாமேதை பொம்மை விற்பனையாளர் ரகுபதி வருகிறார் என்ற அறிவிப்பு கேட்டது. உள்ளே நுழைந்த வணிகர் ஒரு கருப்பு பட்டு துணியால மூடப்பட்ட பெட்டியை மன்னர் கிருஷ்ணதேவராயர் முன்பு வைத்தார். வணிகர், மன்னா, என் வாழ்நாள் முழுவதும் நான் தேடிய 3 அதிசய பொம்மைகள் இவை பார்ப்பதற்கு ஒரே அச்செடுத்தது போல இருக்கும். ஆனா இவற்றோட குணங்கள் வேற. இதில் எது உயர்ந்த பொம்மைன்னு உங்க அரசவையில யாராவது கண்டுபிடிச்சா நான் தோற்று போவேன். இல்லைனா நீங்க எனக்கு 1000 பொற்காசுகள் தர வேண்டும் என்று கூறினார். அதற்கு மன்னர் சிரித்தார். வணிகரே, என் அமைச்சர்கள் அறிவில் சிறந்தவர்கள், இதோ கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னார். மன்னர் உத்தரவிட அமைச்சர்கள் ஒவ்வொருவராக வந்தனர். முதல் அமைச்சர் பொம்மைகளை தூக்கி பார்த்தார். மன்னா, 3ம் ஒரே எடை, அதனால் 3ம் சமமானவை. இதை கேட்ட வணிகர் சிரித்தார். இரண்டாவது அமைச்சர் பொம்மைகளின் மூக்கை தொட்டு பார்த்து, மன்னா, இதில் ஒன்றுக்கு மூக்கு நீளமாக இருக்கிறது, ஆகையால அதுதான் உயர்ந்தது. அவை ஒரே அளவுதான் என்று பக்கத்தில் இருந்த தெனாலிராமன் கிண்டல் செய்தார். மூன்றாவது அமைச்சர், மன்னா, இந்த பொம்மைக்கு காது கொஞ்சம் பெருசு, நல்லா கேட்கும் போல என்று ஏதோ உளறினார். யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அப்போது மெல்ல எழுந்தார் நம்மளோட தெனாலிராமன். ராமன் அந்த பொம்மைகளை நெருங்கினார். அவர் ஒரு சிறிய மரச்சுத்தியலை எடுத்துக்கிட்டாரு. ராமன், மன்னா, இந்த பொம்மைகளின் ரகசியம் அதன் வெளிப்பார்வையில் இல்லை, அதன் உள்ளே இருக்கும் வெற்றிடத்துல இருக்குது. அவர் ஒவ்வொரு பொம்மையையும் தட்டத் தொடங்கினார். முதல் பொம்மை வெற்று பானை. ராமன் முதல் பொம்மையோட தலையில லேசா தட்டினாரு. டங் டங் டங்குன்னு சத்தமா எதிரொலிச்சுது. மன்னா, இது மிக சாதாரணமான பொம்மை. இதற்கு உதாரணம் வேணும்னா நம்ம ஊர் வட்டாயம் கதை தான். ஒரு முறை அவனிடம் அவன் மனைவி, வீட்டில் காசு இல்லை, யாரிடமும் சொல்லாதீங்கன்னு சொன்னான். ஆனால் அவன் உடனே தெருவுக்கு போய், என்கிட்ட காசு இல்லைன்னு என் மனைவி சொல்ல சொன்னா, அதான் சொல்ல வந்தேன்னு ஊரு முழுக்க கத்தினான். இவர்கள் காதுல எதை கேட்டாலும் அதை மூளைக்கு கொண்டு போகாம உடனே சத்தமா வெளியில சொல்லிடுவாங்க. இவர்களிடம் எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது. இரண்டாவது பொம்மை சிதறும் ஒளி. ராமன் 2வது பொம்மையை தட்டினாரு. டக் டக் டக்குன்னு ஒருவித அடைப்பட்ட ஆனா குழப்பமான சத்தம் வந்துச்சு. ராமன் மன்னனை நோக்கி, மன்னா, இந்த பொம்மையின் உள்ள நிறைய தேவையற்ற பொருட்கள் கிடக்குது. இது எதை கேட்டாலும் அதை தனக்குள்ள ரகசியமா வைக்க தெரியாம தனக்கு தெரிந்த பொய்களையும் கலந்து ஊரை கூட்டும் ரகம். உதாரணத்துக்கு, ஒரு முறை நம்ம ஊர் முனியாண்டியிடம் அரசவைக்கு துணி தைக்க ஆள் வேணும்னு ஒரு தகவல் சொன்னேன். அவன் உடனே சந்தைக்கு போய், மன்னருக்கு துணி கிழிஞ்சு போச்சுதான், ஊர்ல இருக்கிற எல்லா தையல்காரரையும் கூப்பிட்டு திட்ட போறாராம்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டான். இவர்களை போன்றவர்களால குடும்பத்திற்கும் சரி நாட்டிற்கும் சரி குழப்பம்தான் மிஞ்சும். அடுத்தது 3வது பொம்மை மௌனமான முத்து. ராமன் 3வது பொம்மையை தட்டினாரு. டப்புன்னு ஒரு கனமான அமைதியான சத்தம் வெளியே வரவே இல்லை. மன்னா, இதுதான் உயர்ந்த பொம்மை. இது அறிவாளியை குறிக்கிறது. ஒரு தகவலை கேட்டா அதை அப்படியே வெளியே விடாது, வதந்தியாகவும் மாற்றாது. பதிலாக அதை ஆழமாக சிந்தித்து சரியான நேரத்துல சரியான இடத்திற்கு பயன்படும்படி செய்யும். உதாரணத்திற்கு, ஒரு புத்திசாலி அமைச்சர் பகை நாட்டின் சூழ்ச்சியை கேள்விப்பட்டா உடனே தெருவில் நின்று கத்த மாட்டாரு. அதை தன் மனதிற்குள்ள வைத்து தக்க வியூகம் அமைத்து போர் நடக்கும்போது சரியான தருணத்துல அந்த தகவலை பயன்படுத்தி நாட்டை எப்படி காப்பாற்றலாம்னு சிந்திச்சு வெற்றியை ஈட்டுவார். இவர்களே உண்மையான வெற்றியாளர்கள். வாழ்வில் வெற்றி பெற துடிப்பவர்கள் இந்த பொம்மையை போலத்தான் இருக்கணும். தேவையற்ற பேச்சை குறைத்து பயனுள்ள தகவல்களை சேமித்து தக்க சமயத்துல வெளிப்படுத்துபவர்களே தலைவர்கள். வணிகர் திகைத்து போனார். அற்புதம்!
இந்த ரகசியத்தை இவ்வளவு அழகா விளக்கியது உங்கள் அமைச்சர் தெனாலிராமன் தான் என்று பாராட்டினார். மன்னர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, இதிலிருந்து மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? அதற்கு ராமன், மன்னா, மனிதர்கள்ல 3 வகை உண்டு. முதல் வகை கேட்பதை மறப்பவர்கள், இவர்கள் முன்னேற மாட்டார்கள். 2வது வகை கேட்டதை உடனே உளறுபவர்கள், இவர்கள் தமக்கும் மற்றவர்களுக்கும் சிக்கலை உருவாக்குவார்கள். 3வது வகை கேட்டதை சிந்தித்து செயல்படுபவர்கள், இவர்கள்தான் வெற்றியாளர்கள். வாழ்வில் நாம் எப்போது பேச வேண்டும் என்பதை விட எப்போது பேசக்கூடாது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது தகவல்களை சுத்திகரிக்கும் ஒரு தொழிற்சாலை. எதை சொல்ல வேண்டும், யாரிடம் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று சிந்திப்பவர்களே சிகரத்தை தொடுகிறார்கள். வணிகர், தெனாலிராமா, நீ வெறும் விகடகவி அல்ல, மகா ஞானி என்று பாராட்டி அந்த தங்க பொம்மைகளையே மன்னருக்கு பரிசாக கொடுத்துவிட்டு சென்றார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு ஒரு பட்டு துணியும் பொற்காசுகளும் வழங்கி கௌரவித்தார். அரசவையே கைத்தட்டல்ல அதிர்ந்தது. உலகத்துல சாதிச்ச அத்தனை பேரும் அதிகம் பேசியவர்கள் அல்ல, அதிகம் கவனித்தவர்கள். கவனிப்பவன் தகவல்களை சேகரிக்கிறான், சிந்திப்பவன் அதை தரம் பிரிக்கிறான், செயல்படுபவன் அதை வெற்றியாக மாற்றுகிறான். இறுதி வரிகள். பேசுவதற்கு முன் யோசி என்பார்கள், ஆனால் நான் சொல்கிறேன், யோசித்த பிறகு மட்டுமே பேசுங்கள். உங்கள் சொற்கள் அம்புகளை போன்றவை. அவை எப்போது, எங்கே, எப்படி பாய வேண்டும் என்று தீர்மானிக்கும் வில்லாக உங்கள் சிந்தனை இருக்கட்டும். அந்த 3வது பொம்மையை போல சரியான நேரத்துல சரியானதை செய்பவர்களே வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். நாமும் அந்த வெற்றியாளர் வரிசையில இணைவோம். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.